ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு 5G யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ட்ரிக்கை பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம ப்ளே ஸ்டோரில் போய்க்குவோம். நான் சொல்கிற இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிங்க. 5G ஒன்லின்னு டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் ஷோ ஆகும். இதை ஓகே பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஓப்பன் காட்டினோடனே ஓப்பன் கொடுத்துங்க. இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். சரிங்களா? செட் 5G ஒன்லி லாஸ்ட்டாக ப்ளூ கலரில் காட்டுது இல்லையா, அதை ஓகே பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு பெரிய பட்டியல் வரும். அந்த சிம்மை பற்றிலாம், அப்புறம் நெட்வொர்க் டைப்பு, அது இதுன்னு எல்லாமே, ரோமிங், எல்லா சிம்மோட டீட்டெயில்ஸ் சம்திங் எல்லாம் வந்துடும். அதில் இந்த செட் ப்ரிஃபர்டு நெட்வொர்க் டைப் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை ஓகே பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் காட்டும். ஏகப்பட்டது காட்டும், கொசன்னு. சரிங்களா? இதில் இந்த ஆப்ஷன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா என்ஆர், எல்டிஇ, ஜிஎஸ்எம், அப்புறம் WCDMA, இது வந்துட்டு 2Gயை குறிக்கும். இது எல்லா நெட்வொர்க்கையும் குறிக்கும். சரிங்களா? என்ஆர்ன்றது 5G. சரிங்களா? அதை முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. அடுத்தது எல்டிஇ உங்களுக்கே தெரியும், 4Gயை குறிக்கும். ஜிஎஸ்எம் வந்துட்டு 3Gயை குறிக்கும். WCDMA இப்படின்ற சிம்பிள் இது வந்துட்டு 2Gயை குறிக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டு 5G, அடுத்து 4G, 3G, 2G, இது எல்லாமே உங்களுக்கு இந்த சிம்பிள்லாம் இந்த நெட்வொர்க்கு குறிக்கும். இதில் உங்கள் ஃபோன் கண்டிப்பாக 5G அப்படின்னா நீங்கள் 5G மட்டும் யூஸ் பண்ணணுன்னா என்ஆர் ஒன்லின்னு கொடுத்து வச்சிட்டிங்கன்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ஆர் 5Gலேயே தான் இருக்கும். நெட்வொர்க் ஸ்டேபிளாக இருக்கும். 4Gக்கோ 3Gக்கோ 2Gக்கோ மாறி வராது. சரிங்களா? அதனால் உங்களுக்கு பேட்ரி ட்ரைன் ப்ராப்ளமும் இருக்காது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, பேட்ரி எப்படி ட்ரைன் ஆகும்னா, அதிகமாக கம்மியாகும்னா, நெட்வொர்க் கிடைக்காதப்போ, கம்மியாக இருக்கப்போ, அது எந்த நெட்வொர்க்கு நல்லா இருக்குது அந்த இடத்துல, நீங்கள் இருக்கிற இடத்துல அப்படின்றத சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். தேடி தேடி நெட்வொர்க்கை கவர் பண்ணி அது உங்களுக்கு காட்டும். அந்த நெட்வொர்க் டைப்பில் அது ஒர்க் ஆகும். அப்போது பேட்ரி அந்த நெட்வொர்க் சர்ச் பண்ணும்போது நிறைய இழுக்கும். சரிங்களா? அதனால் ஜாஸ்தியாக பேட்ரி சாப்பிடும் மொபைல். அப்போது நீங்கள் இது மாதிரி கொடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா 5G உங்கள் இடத்துல ஸ்டேபிளாக இருக்கும். அது மற்ற நெட்வொர்க்குக்கும் அனாவசியமாக மாறாது. இல்லை உங்களுக்கு 4Gயும் யூஸ் பண்ணுவீங்க, 5Gயும் யூஸ் பண்ணுவீங்கன்னா நீங்கள் NR/LTE கொடுக்கலாம். இப்போது உங்களுக்கு 4Gயும் கிடைக்கும். 5G கிடைக்காத இடத்துல 4G கொஞ்சம் டல்லாக இருந்துச்சுன்னா 5G நல்லா பிரைட்டாக இருந்ததுன்னா அந்த இடத்துல 5G மாறி வரும். சரிங்களா? எனக்கு 5G மட்டும் போதும். அதனால் நான் 5G ஒன்லி கொடுத்துருக்கேன். இப்போ எனக்கு 5Gலே தான் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ அவ்வளோதான். சரிங்களா? இந்த ஒரு ட்ரிக்ஸு வந்து உங்களுக்கு இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணிங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அடுத்த ஒரு டிப்ஸோடையோ இல்லை அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம புதுசாக என்ன ட்ரை பண்ணி வீடியோ போடுவோம். எல்லாருக்கும் தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணிங்க, லைக் பண்ணிங்க. நன்றி, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.